பங்காரி கையில ஒரு தாலிய வச்சுக்கிட்டு அந்த தாலி கூட வயலுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். வெண்ணிலா, நான் உனக்கு பிடிச்ச பாயசத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன். இங்க வா, இந்தா இந்த பாயசத்தை சாப்பிடு. அப்படி சொல்லி பங்காரி அவன் கையில இருக்கிற தாலி எதிரில அவன் பாயசத்தை வச்சான். என்னோட வெண்ணிலாவுக்கு பாயசம் ரொம்பவே பிடிச்சு போச்சு போல, அதனாலதான் மொத்தமா சாப்பிட்டு காலி பண்ணிட்டான். வெண்ணிலா, நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு உன்னை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாலிகிட்ட பேசிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள நடந்து போனான். அந்த ஊருக்கு புதுசா வந்த ராஜ்யம் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கே இருந்த ராமலம்மா கிட்ட அவனை பத்தி இப்படி சொன்னான். என்ன ராமலம்மா, இவன் கையில தாலிய வச்சுக்கிட்டு அது கூடிய பேசிக்கிட்டு போறான். ஆமா, அவன் ஒரு பைத்தியக்காரன். என்னது பைத்தியமா? நான் காலையில இருந்து பாக்குறேன், வயலுக்கும் வீட்டுக்கும் அந்த தாலிய கையில புடிச்சுக்கிட்டு நடந்துகிட்டே பேசிக்கிட்டு போறான். அவன் உண்மையிலேயே ஒரு பெரிய பணக்காரன். அவந்து ஒரு பெரிய கதையே இருக்கு. என்னது, அவன் பணக்காரனா? சரியா சொல்லு. அவன் 1/2 மணி நேரம் பணக்காரன். என்னது, 1/2 மணி நேரம் பணக்காரனா? இங்க பாரு, சரியா சொல்லு. நீ இப்படி சொன்னா எனக்கு எப்படி புரியும்? ஐயோ ராஜ்யம், நீ இப்படி வந்து உக்காரு. அவன் யாரு, அவன் எப்படி பைத்தியமானா, எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜ்யமும் ரொம்ப ஆத்திரமா வந்து உக்காந்தா. பங்காரி வயல்ல வேலை செய்யறதுக்காக காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வயலுக்கு வந்தான். இந்த வருஷம் என்ன ஆனாலும் சரி, என்னோட மாமாவை சம்மதிக்க வச்சு என்னோட வெண்ணிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு நடுவுல என் வெண்ணிலாவுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பொண்ணை கேக்குறேன். ஏன்னா நான் நினைச்ச மாதிரி அவளை கண் கலங்காம சந்தோஷமா பாத்துக்கணும்ல, என் மாமங்கிட்ட போய் பொண்ணு கேக்குறேன். வெண்ணிலாவுக்கும் நானும் ரொம்ப பிடிக்கும். என்னை தவிர அவ வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனோட மாமா கிட்ட போய் பொண்ணு கேட்டான். அவனோட மாமா கூட மறு பேச்சு பேசாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். இப்படி சம்மதிச்சதுனால எல்லாரோட சம்மதத்தினால அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வெண்ணிலா, உனக்காக எதேதோ செய்யணும், உன்னை அப்படி பாத்துக்கணும் இப்படி பாத்துக்கணும்னு என் மனசுக்குள்ள நிறைய ஆசையை கட்டி வச்சிருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அமைதியா இரு. உனக்கு தேவையான நகை நட்டு பட்டு புடவை எல்லாம் வாங்கி தரேன். இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க என் கூட இருந்தாவே எனக்கு போதும். ஐயோ பைத்தியக்காரி, எல்லா பொம்பளைங்களும் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. ஆனா நீ மட்டும் நீங்க தான் வேணும், எப்போ நீங்களே என் கூட இருங்கன்னு சொல்ற. ஆனா உனக்கு நான் எவ்வளவு பிடிக்கும் இல்ல, இருந்தாலும் உனக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குவேன். உனக்கு எல்லா பொருளையும் செஞ்சு கொடுக்க பணம் வேணும்ல, எப்படியாவது சம்பாதிக்கிறேன். ஐயோ மாமா, எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஐயோ, எதுக்காக இப்படி கோவப்படுற? உனக்கு ரொம்ப பிடிச்ச பாயசத்தை செஞ்சு கொடுக்கட்டா? உனக்கு பிடிச்ச பாயசத்தை உனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு உன் பக்கத்திலே உக்காடுறேன். தங்கம் அப்படிங்கிறது வெறும் ஆசைக்கு மட்டும்தான். ஆனா நீ என் வாழ்க்கையில விளக்கேத்த வந்த வெண்ணிலா. நான் உனக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாங்குவேன், அந்த வார்த்தையை மட்டும் நீ மறக்காத அப்படின்னு சொல்லி அவன் வேலைக்கு கிளம்பி போனான். அவன் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் எப்ப பார்த்தாலும் அவனோட பொண்டாட்டியான வெண்ணிலாவை சந்தோஷமா வச்சுக்கணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அது எப்படி செஞ்சு கொடுக்கறதுன்னு அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பணம் நகை தேவைப்பட்டது அவனுக்காக இல்ல, அவனோட பொண்டாட்டி வெண்ணிலாவுக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். கடவுளே, என் பொண்டாட்டி வெண்ணிலாவை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அவளுக்காக எனக்கு பணம் வேணும், நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு உக்காந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு சுவாமிஜி மரத்துக்கடியில உக்காந்து இருக்கிறத பார்த்தான். அவரை பார்த்து அவன் அங்கிருந்து ஓடோடி அவர்கிட்ட வந்தான். சுவாமி, வணக்கம் சுவாமி. அந்த கடவுளே நேரா வந்த மாதிரி இருக்கு. எனக்காக தான் அவரு உங்களை அனுப்பி வச்சிருக்காரு போல. ஏன்பா, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உனக்கு பணம் வேணும், அதுக்காக தானே என்னை பார்த்த உடனே ஓடோடி வந்த. உன்னோட வெண்ணிலாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக உனக்கு பணம் வேணும்னு நீ யோசிக்கிற. ஆமா சுவாமிஜி, என் பொண்டாட்டிக்கு நகை நட்டு பட்டு புடவை எல்லாமே வாங்கி கொடுக்கணும். எனக்குன்னு எதுவுமே வேண்டாம் சுவாமிஜி, அதுக்கு நீங்க தான் ஒரு வழிய காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிஜி அவரோட ருத்ராட்சியில இருந்து ஒரு கல்லை எடுத்து, இங்க பாருப்பா, இது ஒரு 1/2 மணி நேரத்து தங்க கல்லு. இந்த கல்ல நீ கையில வச்சுக்கிட்டு எந்த ஒரு பொருளை தொட்டா கூட அது 1/2 மணி நேரத்திலேயே ஒரு தங்கமா மாறிடும்.
என்ன சொல்றீங்க சுவாமிஜி? இத கையில புடிச்சுக்கிட்டு 1/2 மணி நேரத்துல எந்த பொருளை தொட்டாலும் அது தங்கமா மாறிடுமா? ஆமாப்பா, நான் சொல்ற இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளு. இந்த கல்ல நீ கையில வச்சுக்கிட்டு எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அது தங்கமா மாறிடும். ஆனா அதோட விளைவு பயங்கரமா இருக்கும். இத பார்த்து எப்படி உபயோகப்படுத்துற அப்படிங்கறது உன் கையில தான் இருக்கு. அம்மிஜி, என் பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான். அதை தவிர வேற எனக்கு எதுவுமே தோணாது அப்படின்னு சொல்லி வயலுகிட்ட வந்தான். அந்த தங்க கல்ல பார்த்து அவனுக்கு சந்தோஷமா இருந்தா கூட சாமிஜி இத உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிக்க சொன்னாரே. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது என் பொண்டாட்டிக்காக தானே அப்படின்னு ஒரு கல்லை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஆலோசிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி பங்காரி அவன் கையில இருக்கிற கல்ல பார்த்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து, இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ தங்கமா மாறப்போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த 1/2 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு யுகமா தோணிச்சு பங்காரிக்கு. அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 1/2 மணி நேரத்துல அந்த கல்லு தங்கமா மாறி போச்சு. அதை பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அட, சாமிஜி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புனான். எனக்கு இது போதும், இது என் கையில இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு தேவையானதை எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சந்தோஷமா அந்த தங்க கல்லை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனான். வீட்டுக்கு போய் வீட்டு வாசல்ல அவன் பொண்டாட்டி வெண்ணிலாவை பார்த்த உடனே சந்தோஷத்துல எல்லாமே மறந்துட்டான். என் தங்கம் வெண்ணிலா, இங்க பாத்தியா, நம்ம பணக்காரங்களா ஆயிட்டோம். இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னங்க இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? விளைச்சல் கை சேர்ந்துருச்சா? அது இல்ல வெண்ணிலா, அதுக்கும் மேல அப்படின்னு சுவாமிஜிய பார்த்த விஷயம், சுவாமிஜி அவனுக்கு வரம் கொடுத்தது, இப்படி அந்த தங்க கல்ல பத்தி எல்லாமே சொன்னான். இங்க பாருங்க, நீங்க ஏதோ அதிசய கதைய என்கிட்ட சொல்றீங்க. இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. நீங்க என் பக்கத்துல இருந்தா போதும். இங்க பாரு வெண்ணிலா, நீ என்னதான் சொன்னாலும் எனக்கும் தங்கத்தால உன்னை அலங்காரம் பண்ணணும்னு தோணுது. அந்த தங்கமே உனக்கு தேவையில்லைன்னா எனக்கு மட்டும் எதுக்கு? இது எல்லாமே உனக்குதான் அப்படின்னு சந்தோஷத்துல வெண்ணிலாவை கட்டி பிடிச்சான். அப்பதான் அவன் கையில இருந்த அந்த தங்க கல்லு வேலை செய்ய ஆரம்பிச்சது. பங்காரி ரொம்ப சந்தோஷத்துல இருந்தான். அவன் பொண்டாட்டிய தொட்ட உடனே அவ தங்க கல்லாவே மாறிட்டா. பொண்டாட்டி மாறின உடனேதான் சுவாமிஜி கொடுத்த வரமே அவனுக்கு ஞாபகம் வந்தது. வெண்ணிலா, நான் உன்னையே தொட்டுட்டேனா? நான் வேணும்னு செய்யல, எல்லாம் உனக்காக தான் செஞ்சேன். சுவாமிஜி கொடுத்த வரத்தையே நான் மறந்துட்டேன். இப்போ தங்கமாவே மாறிட்டியா? சி, எனக்கு இந்த தங்கமே வேண்டாம். உனக்காக தான் செஞ்சேன். நீயே இல்லாதப்போ இது மட்டும் எனக்கு இருக்கு அப்படின்னு பொண்டாட்டி கால்ல விழுந்து கண்ணீரை விட்டா. அவன் பொண்டாட்டி தங்கமா மாறினதுனால கோவத்துல அந்த தங்க கல்ல உடைச்சு போடணும் அப்படின்னு அந்த தங்க கல்லையே உடைச்சிட்டான். வெண்ணிலா, உன் கண்ணுல சந்தோஷத்தை பாக்கணும்னு இப்ப நான் உன்னையே இழந்துட்டேன். நீயே இல்லாதப்போ எனக்கு இந்த தங்கம் வேண்டாம். எனக்கு நீ வேணும் வெண்ணிலா, வேணும் அப்படின்னு கோவத்துல அந்த தங்க கல்ல புடி புடியா உடைச்சு போட்டுட்டான். அவன் பொண்டாட்டியோட விக்கிரகமும் பொடி பொடியா ஆயிடுச்சு. ஆனா அவ கழுத்துல போட்டிருந்த அந்த தாலி மட்டும் அப்படியே இருந்தது. வெண்ணிலா, கடைசியா எனக்கு மிச்சமானது இந்த தாலி மட்டும்தான். இதுதான் உன்னோட ஞாபகம் எனக்கு. நீ எவ்வளவு வேண்டான்னு சொன்னாலும் நான் தான் உன்னை வரப்படுத்தி உனக்கு தங்கத்தால அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சேன். இப்படி அவனோட பொண்டாட்டி பத்தி யோசிச்சு யோசிச்சு அவன் பைத்தியமாயிட்டான். அன்னையில இருந்து அந்த தாலிய கையில வச்சுக்கிட்டு அவன் எங்கெல்லாம் போறானோ அந்த இடத்துல எல்லாம் அவன் பொண்டாட்டி இருக்கான்னு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஊருக்குள்ள ஓடாடிக்கிட்டு இருந்தான். இதுதான் ராஜு அவனோட கதை. அவன் பொண்டாட்டிய தங்கத்தால அலங்காரம் பண்ணணும், அவன் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற அவனுக்கு சுவாமிஜி கொடுத்த வரமே அவனுக்கு சாபமா ஆயிடுச்சு. அவன் பொண்டாட்டி கையில இருக்கிற மாதிரி அது கூட பேசிக்கிட்டே இருப்பான். பாவம், அவன் எவ்வளவு நல்லவன். அந்த தங்கத்துக்காக ஆசைப்பட்டு அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். தங்கம் முக்கியம் இல்ல, சம்பந்தங்க தான் முக்கியம்னு இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, அதனாலதான் அவன் யார பார்த்தாலும், இங்க பாருங்க, அதிகமா ஆசைப்படக்கூடாது. அதிகமா ஆசைப்பட்டா இந்த நிலைமை தான் எல்லாருக்கும். அதிகமா ஆசைப்பட போனா எல்லாத்தையும் இழந்துருவோம். ராமல் அம்மாவும் அவனோட கதையை சொல்லி கவலைப்பட்டா. அவராஜ்யம், அந்த தங்கம் அவனுக்கு எந்த உபயோகத்தையும் கொடுக்கல. அதனால அவன் பைத்தியமாதான் ஆனான். அவனோட கதையை கேட்டா அதிகமா ஆசைப்பட்டா கடைசியா நம்மளுக்கு இந்த நிலைமைதான் அப்படின்னு இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் அதிகமா ஆசைப்பட போய் அவன் ஆசைப்பட்ட நகை அவனுக்கு கிடைச்சது. ஆனா அவன் வாழ்க்கையே இழந்துட்டான். இந்த பக்கம் பங்காரி அந்த தாலிய அவன் பொண்டாட்டின்னு நினைச்சு அது கூடயே வாழ்க்கை முழுக்க பேசிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த தாலியில அவன் பொண்டாட்டி வெண்ணிலா மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி பாப்பையா சித்தையா 2 பேரும்
கங்கா நதியில குளிச்சதுக்கு அப்புறம் தெய்வ தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தையா பிரசாதத்தை கொண்டு வந்து பாப்பையாவை பார்த்தாங்க. பாப்பையா, இந்த பாயசத்தை எடுத்துக்கோ, இதுதான் இந்த காசியோட புண்ணிய பிரசாதம். ஐயா, இதுல எல்லாமே நானே சாப்பிடட்டுமா இல்ல உங்களுக்காக வைக்கட்டுமா ஐயா? நம்ம 2 பேரும் இந்த கோயிலுக்கு சேர்ந்துதான் வந்தோம், அதனால நான் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தேன். இந்த பிரசாதத்தை நான் 1 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், காசு நீயும் கொடுக்கணும். ஐயோ ஐயா, இப்ப என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க காசு இல்ல, அப்புறமா உங்களுக்கு காசு கொடுக்கட்டா ஐயா? பாப்பையா, நீ உன்னோட பிஸ்னாரித்தனத்தை விடுற அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்குற, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ காசு கொடுக்கல அப்படின்னா நான் எதுக்காக உனக்கு தேவையில்லாம இந்த பிரசாதத்தை கொடுக்கணும்? ஐயா, காசியில இந்த மாதிரி சண்டை எல்லாம் போடக்கூடாதுங்க ஐயா. ஐயா, என்ன நம்புங்க ஐயா, கண்டிப்பா இந்த பிரசாதத்தோட பாதி காசை நான் கொடுக்குறேன், என்னை நம்பி எனக்கும் பிரசாதம் கொடுங்க ஐயா. கொடுங்க ஐயா, கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சித்தையா தனக்குள்ள தானே கோவமா, சரி சரி, இந்த தடவை இந்த பிரசாதத்துக்கு நானே காசு கொடுக்கறேன், நீ கொஞ்சம் பிரசாதத்தை எடுத்துக்கோ. இப்படி சித்தையா பாப்பையாவுக்கு பிரசாதத்தை பங்கு போட்டு கொடுத்தாரு. பாப்பையா பிரசாதம் கிடைச்ச உடனே நிம்மதியா சாப்பிட்டான். இங்க பாரு சித்தையா, நாளைக்கு விடிய காலையிலேயே ஊருக்கு கிளம்பி போலாம். சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நடக்கட்டும். இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் விடிய காலையிலேயே ஊருக்கு காட்டு வழியா 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு பாப்பையா, நான் உனக்கு சட்டைய குடுக்கறேன், போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன்ல, நீ எதுக்காக இந்த சேரு சட்டையே போட்டுக்கிட்டு வர? ஐயா, காசிக்கு போயிட்டு வந்தா ஏதாவது ஒண்ணு காசிலே விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல ஐயா, அதனாலதான் வீட்டுக்கு போன உடனே இந்த சட்டைய தூக்கி கடாசிடலான்னு பாக்குறேன். இருக்கிறதே ஒரே ஒரு சட்டை, இப்ப அந்த சட்டையும் தூக்கி கடாசிட்டா என்ன பண்ணுவ? ஓ, நான் உனக்கு சட்டை கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு இது தூக்கி போடுறியா? காசியில விட வேண்டியது உன்னோட பிஸ்னரித்தனத்தை, அதை தவிர இந்த சட்டையே இல்ல. என்னோட பிஸ்னரித்தனத்தை நான் விட்டுட்டா மறுபடியும் ஏழை ஆயிடுவேன். இப்படி அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு சத்திரத்தை பார்த்தாங்க. பாப்பையா, அந்த சத்திரத்துல சாப்பாடு கொடுக்குறாங்க, கொஞ்ச நேரம் போய் இருந்து சாப்பிட்டு வரலாண்டா. ஐயா, அந்த சத்திரத்துக்கு சாப்பிட போனா நம்மகிட்ட காசு கேட்பாங்க ஐயா, என்கிட்ட காசு இல்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனா பசி போயிடுங்க ஐயா, நடந்து போலாம். பாரு, உன்ன மாதிரி பசியில என்னால வர முடியாது, உன் கூட நடந்து வந்தா என்னையும் பசியிலேயே நீ நடக்க வச்சிடுவ. இதுக்கப்புறம் உன் வழி நீ பாத்துக்கோ, என் வழி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சித்தையா முன்னாடி நடந்து போனாரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா, சும்மா எதுக்கு இந்த வீண் செலவு அப்படின்னு தான் சொன்னேன். முன்னாடி கோவமா போய்கிட்டு இருக்கிற சித்தையா பின்னாடியே பாப்பையா போனா. பாப்பையா கால்ல செருப்பு இல்லாம பசியில நடந்து போகும்போது கால்ல ஒரு முள்ளு குத்திக்கிச்சு. ஐயோ அம்மா, முள்ளு குத்திக்கிச்சே, வலிக்குது வலிக்குது தாங்க முடியாம பாப்பையா கத்திக்கிட்டு இருந்தா. அந்த சத்தத்தை கேட்டு சித்தையா உடனே திரும்பி பார்த்தாரு. என்னாச்சு பாப்பையா, என்னாச்சு, எதுக்காக அப்படி கத்துன? ஐயா, பசியில தடுமாடிக்கிட்டே நடந்து வந்தேனா, கால்ல ஒரு முள்ளு குத்திருச்சு, முள்ளு எடுக்க முடியல, ரொம்பவே வலிக்குது. சரி சரி உக்காரு பாக்குறேன் அப்படின்னு சித்தையா மெதுவா முள்ள எடுக்கலான்னு பாக்கும்போது முள்ளு உள்ள போயிடுச்சு. ஐயோ ஐயா, முள்ளு உள்ள போயிடுச்சு, என்னால நடக்க முடியல, முள்ளு உள்ள இருக்கிறது அபாயம். சரி சரி, இப்ப என்ன பண்றது, வழியில யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாக்கலாம். அந்த வழியில யாராவது நடந்து வராங்களா அப்படின்னு பாக்கும்போது அங்க சூர்யா அப்படிங்கிற ஒருத்தன் நடந்து வந்தா. அவங்கிட்ட போய், ஐயா நில்லுங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேக்குறேன், இந்த வழியில எங்கேயாவது வைத்தியர் கிடைப்பாங்களா? வைத்தியரா? இந்த ஊர்ல கிட்டக்கு எங்கேயும் வைத்தியர் இல்ல, ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனா மட்டும்தான் அங்க ஒரு வைத்தியர் இருக்காரு. இந்த பிசுனாரி செஞ்ச கர்மத்தால தான் இதெல்லாமே நடக்குது. ஐயா, தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போவாதீங்க ஐயா, என்னை விட்டுட்டு போனா நான் செத்தே போயிடுவேன். ஆமா ஆமா, உன்னை எங்க விட்டுட்டு போறது, நான் உன் கூட தானே வந்திருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது, வா உன்னை கூட்டிட்டு போறேன். நீ பிஸ்னாரியா இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் ஆகுது, இந்த பிஸ்னாரி தனத்தினால அவமானத்தை தான் நீ சந்திச்சிருக்க. இப்படி திட்டிட்டு சித்தையா பாப்பையாவை நிதானமா நடக்க வச்சு கூட்டிட்டு போனா. பாப்பையாவுக்கு நடக்க முடியலனாலும் சித்தையா பாப்பையாவோட கைய புடிச்சுக்கிட்டு மெதுவா கூட்டிட்டு போனாரு. பாப்பையாவுக்கு கால்ல செருப்பில்ல, கல்லு வழி வேற, ரோடு முழுக்க முள்ளும் கல்லுமா இருந்துச்சு, சாப்பிடவே இல்ல. 2 பேரும் அசதியாயி ஒரு மரத்துக்கடியில உக்காந்தாங்க. இங்க பாரு பாப்பையா, எனக்கு பசியால கை காலெல்லாம் உதறுது, உனக்கு பெரிய கும்பிடு, இங்க எங்கேயாவது சாப்பாடு இருந்தா நான் போயிட்டு வரேன், நீ வந்தா வா, வராட்டி போ, வா போய் சாப்பிட்டு வரலாம். ஐயா,
எனக்கும் பசி அதிகமா இருக்குங்க ஐயா. சாப்பிட்றதுக்கு பூட்டக்குள்ள அம்மா வீட்டுக்கு போனா காசு கேட்பாங்க. அவங்களுக்கு காசு கொடுக்க என்கிட்ட காசு இல்ல. நீங்க வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்க இப்ப என்கிட்ட காசு இல்ல. அதனால நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, எனக்கு வேண்டாம். இங்க பாருடா, உன்னோட பிஸ்னாரித்தனத்தினால நீ சாப்பிடாம இப்படியே உக்காந்துருப்ப. ஆனா என்னால இப்படி உட்கார முடியாது. நீ வந்தாவா வராட்டி போ. இப்படி கோவம் வந்து சித்தையா அவனை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா பாப்பையனால பசியில காலு வலியில நடக்க முடியாம அங்கே உக்காந்துகிட்டு இருந்தான். என்னாலயும் பசிய தாங்க முடியல. ஐயா வேற என்னை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாரு. இங்க எனக்கு ஒரு பக்கம் காலு வலிக்குது, ஒரு பக்கம் குளிருது. நான் பண்ற இந்த பிஸ்னாரித்தனம் எனக்கு கெட்டதை தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கே தவிர இதனால எனக்கு ஒரு நாள் கூட நல்லதே நடந்ததில்ல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் என்னோட பிஸ்னாரித்தனத்தினால தான் நடக்குது. ஐயா சொன்ன மாதிரியே சத்தத்தை கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்திருந்தா முள்ளு கூட குத்திருக்காது, பாலும் வலி எடுத்திருக்காது. ஆனா காசு கொடுக்கணுமே அப்படின்னு தானே ஐயாவோட பேச்ச கேட்காம இப்ப தப்பு பண்ணிட்டேன். 50 காசுக்கு ஆசைப்பட்டு இப்ப என் காலையே இழக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஐயோ கடவுளே, இந்த பிஸ்னாரிக்கு ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம்? இவ்வளோ கஷ்டத்துக்கு காரணம் அவனோட பிஸ்னாரித்தனம் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த நேரம் பார்த்து போன சித்தையா வந்தாரு. அப்பையா, எனக்கு உன்னை இப்படியே விட்டுட்டு போக ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ என்ன நம்பி என் கூட வந்திருக்க. நான் உன்னை விட வயசுல மூத்தவன். நான் சொல்றத கேளு. நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன், வர வரைக்கும் இங்கே இரு. ஐயா வேண்டாங்க ஐயா, என்னால எதுக்குங்க ஐயா உங்களுக்கு மறுபடியும் கஷ்டம்? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பிஸ்னாரித்தனம் தானே. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேங்க ஐயா. இப்ப கூட நானும் சேர்ந்து சாப்பிட வர வாங்க ஐயா. ஐயா நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிடுறேன், காசு அப்புறமா கொடுக்குறேன். எப்படியோப்பா, நீ திருந்தி வந்தா அதுவே போதும். இங்க பாரு, உன்னோட பிஸ்னாரித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு என் கூட சாப்பிடவா, போய் சாப்பிட்டு வரலாம் அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் நிம்மதியா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு கிளம்புனாங்க. ஐயா நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்களோட நல்ல குணம்தான் என்ன காப்பாத்திருக்கு. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா மாறுறேங்க ஐயா, கண்டிப்பா திருந்திடுவேன். இங்க பாரு பாப்பையா, நீ மாறிட்டல. இதுக்கப்புறம் நம்மளோட பிரயாணம் நல்லபடியா முடியும். ஊருக்குள்ள நடந்து போவ நான் உனக்கு உதவி பண்றேன். மெதுவா கால்வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் நடந்து போலாம். இப்படி அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு கால்வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள நடந்து போனாங்க. இந்த யாத்திரை முடியும் போது பாப்பையா சித்தையா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நட்பு இன்னமும் அதிகமாச்சு.